ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சைனீஸ் அனிமேட்டட் சீரீஸான தி டெய்லி லைஃப் ஆஃப் தி இமார்டல் கிங் சீசன் 2 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போதைக்கு கதை உங்களுக்கு புரியாத மாதிரி குழப்பமா போனாலுமே கூட போக போக இருக்கிற எபிசோட்ஸ்ல புரிய ஆரம்பிக்கும். ஸோ பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். தி டெய்லி லைஃப் ஆஃப் தி இமார்டல் கிங் சீசன் 2 எபிசோட் 2. டீமன் வேர்ல்டுல இருக்கிற அந்த டீமன் கிங் மாதிரியானவன் மந்திரி டீமன் கிட்ட என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறான். அரசே, நம்ம வேர்ல்டுக்கோ ஹியூமன் வேர்ல்டுக்கோ போறதுக்கு ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், ஹியூமன் வேர்ல்டா, அங்க நம்ம ஆளுங்க ஒருத்தங்களை அனுப்பி வச்சோம்ல அப்படின்னு சொல்லி அந்த டீமன் கிங் கேட்கவும், ஆமா அரசே, நம்ம கிட்ட இருக்கிறதுலயே சிறந்த அந்த ஜெயன்ட் ஃபிராக் டீமன் கிங்க தான் பூமியை ஆட்சி செய்ய அனுப்பி வச்சோம். இருக்கிறதுலயே அவன் தான் பயங்கரமானவன் அப்படின்னு நம்ம சொன்னா, இங்க நம்ம ஃபிராகி என்னடான்னா மத்தவங்க கொஞ்சிட்டு இருக்கிறதுக்கு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு. ஹியூமன் வேர்ல்டுக்கு போற அந்த ஓட்ட வழியா நம்ம வேர்ல்டோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எல்லாம் ஹியூமன் வேர்ல்டுக்கு போய்கிட்டு இருக்கு. என்னதான் நடக்குது அப்படின்னு அந்த டீமன் கிங் கேட்கவும், அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு எப்படா தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த மந்திரி டீமன் யோசிச்சுட்டு, தெரியல அரசே அப்படின்னு சொல்லி அந்த மந்திரி டீமன் சொல்றான். ஜெயன்ட் ஃபிராக் அங்க போய் 3 வருஷம் ஆச்சு, இன்னும் அந்த ஹியூமன் வேர்ல்டு என்கிட்ட ஒப்படைக்கல அப்படின்னு சொல்லி அந்த டீமன் கிங் டென்ஷன் ஆகும். கவலைப்படாதீங்க அரசே, என்ன நடந்துச்சுன்னு நான் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன் கிளம்புது. நான் பூமிக்கு வரேன் ஃபிராகிக்கு மெசேஜ் அனுப்புவோம். ஃபிராகி செம ஷாக் ஆகுது. ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி கம்மியா இருக்கிறதுனால விவசாயத்துல வளச்சலே இல்ல அப்படின்னு சொல்லி நியூஸ்ல ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. யாரோ கதவு தட்டவும் நம்ம ஹீரோ அம்மா யாருன்னு போய் பார்த்தா ஃபிராகிட்டோ வெளியே நின்னுட்டு இருக்கு. ஓ ஃபிராகிட்டோ நீயா உள்ளவா அப்படின்னு சொல்லி அதை தூக்கி உள்ள உட்கார வச்சுட்டு போறாங்க. எதுக்கு இங்க வந்த அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ண மாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஃபிராகிட்டோ ஏமாத்துது. மிஸ் பான், நீங்க வாங்லிங் வீட்டுக்கு போறதா சொன்னீங்கல்ல, இன்னும் போகலையா அப்படின்னு சொல்லி காங் கேக்குறான். வாங்க எல்லா டெஸ்ட்லயுமே ரொம்ப கம்மியான மார்க்ஸ் தான் எடுத்திருக்கான். அந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணாம நார்மல் கிளாஸ் போவான்னு நினைச்சா எப்படியோ பாஸ் பண்ணி எலைட் கிளாஸ்க்கே வந்துட்டானே மிஸ் பான் கேட்கவும், டெஸ்ட்ல அவன் சீட்டிங் பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்களான்னு மிஸ்டர் காங் கேட்கவும், இல்ல அப்படின்னு சொல்லி மிஸ் பான் சொல்றாங்க. சரி அவன் வீட்டுக்கு போயிட்டு வாங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி காங் கிளம்புறான். இப்போ அந்த மந்திரி டீமன் வந்துட்டு எர்த்துக்கு வந்துருச்சு. ஆஹா, இந்த எர்த்தோட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குது அப்படின்னு சொல்லி அது பாக்குது. அந்த டீமன் ஃபிராகிட்டோக்கு கால் பண்ணவோ ஃபிராகிட்டோ அப்படியே அமைதியா உட்கார்ந்துருக்கு. நம்ம ஹீரோவோட ஸ்வாட் ஸ்பிரிட் கண்டுபிடிச்சிருது. உன்னோட மாஸ்டர் கால் பண்றாங்கன்னு சொல்லி வருது அப்படின்னு சொல்லி ஸ்வாட் ஸ்பிரிட் கேக்குது. இந்த ஃபிராகி நான் எத்தனை தடவை கால் பண்ணியோ கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த டீமன் ஃபிராகியை தேடி கிளம்புது. என் மாஸ்டர் எத்துக்கு வந்துட்டாரு, போச்சு நான் செத்தேன் அப்படின்னு சொல்லி ஃபிராகி பயந்துட்டு இருக்கவும், என்னாச்சு அப்படின்னு அந்த ஸ்வாட் ஸ்பிரிட் கேக்குது. டீமன் வேர்ல்டுல இவர் ரொம்பவே புத்திசாலியான டீமன். இவர் ஒரு ஏன்ஷியன் டீமனும் கூட, பல மில்லியன் இயர்ஸ் வாழ்ந்திருக்காரு. இவர் தான் எனக்கு ட்ரைனிங்கும் கொடுத்தாரு. அந்த நாட்கள் எல்லாம் நினைச்சு பார்த்தாலே பயமா இருக்கு அப்படின்னு ஃபிராகி சொல்லுது. உன் மாஸ்டர் கிட்ட இருந்து தப்பிக்க இங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படிதானே நம்ம ஹீரோ கேட்கவும், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு நம்ம ஹீரோவோட அம்மா சொல்றாங்க. சோ இப்போ எல்லாருமே சாப்பிட போறாங்க. வாங்லிங், நீ எமோஷன்ஸோட பேசுறதுக்கு நான் ஒரு புது ஆம்லெட் கிரியேட் பண்ணிருக்கேன், நீ சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட அப்பா சொல்றாரு. நம்ம பையன் இப்படி லோ ப்ரொஃபைலே மெயின்டைன் பண்ணா அவனுக்கு நல்ல வேலை கிடைக்குமா? அவனோட ஸ்டடிஸை பத்தி பேசுறதுக்காக தான் இன்னைக்கு அவன் டீச்சர் நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட அம்மா சொல்றாங்க. இங்க ஃபிராகிட்டோ ரொம்பவே பயந்துட்டு இருக்கு. அதோட மாஸ்டர் திரும்ப திரும்ப அவனுக்கு கால் பண்றான். ஃபிராகிட்டோ ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் இந்த இடத்துல தான் இருந்திருக்கு, இவன் இந்த இடத்துலயே இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த டீமன் பாக்குது. நம்ம ஹீரோ மத்தவங்க மாதிரியே நார்மலா எமோஷன்ஸோட பேசுறதுக்கு அவங்க அப்பா ஒரு ஆம்லெட் கிரியேட் பண்றாரு. ஃபிராகிட்டோ, இதுல நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா கூட உலகமே அழிஞ்சிரும், ஜாக்கிரதை அப்படின்னு அவர் சொல்றாரு. அவன் தலையில கை வச்சுக்கோ, கரெக்டா 5 செகண்ட், நான் சொன்ன உடனே அதை எடுக்கிறேன், நீ வச்சிடணும், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா இப்ப எடுக்கவும் டக்குன்னு ஃபிராகிட்டோ அந்த ஆம்லெட்டை ஓட்டுறான். நல்ல வேளை உலகம் அழியல அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோ பேசி பாக்குறான். பார்த்தா ஃபிராகிட்டோ அதை தலைகீழ ஊற்றி வச்சுட்டான். இப்போ அந்த சீல் பிரேக் ஆகுது. அவ்வளோதான், உலகம் அழிய போது, நான் சாக போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவோட அப்பா ரெடியா நிற்கிறாரு. பார்த்தா ரிலீஸான எனர்ஜியை ஃபிராகிட்டோ அப்சர்வ் பண்ணிடுது. ஓ ஃபிராகிட்டோ, உன்னால எனர்ஜி அப்சர்வ் பண்ண முடியல, நான் மறந்தே போயிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோவோட அப்பா சொல்றாரு. அதிக ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை முழுங்கிட்ட, என்னால எந்திக்க கூட முடியல அப்படின்னு ஃபிராகி சொல்லுது. ஃபிராகிட்டோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி ரொம்பவே அதிகமான மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி அந்த டீமன் யோசிக்குது. இப்போ மிஸ் பான் வரவோ, வாங்க வாங்க உள்ள வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு நம்ம ஹீரோவோட அப்பா அம்மா வரவேற்கிறாங்க. அம்மா, இவன் ஏதோ நார்மலா பேசுவான்னு சொன்னீங்க, என்னாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ அம்மா கேட்கவும், வாங்க மேடம், நீங்க வந்ததுல சந்தோஷம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, ஏன் மகனா இது அப்படின்னு நம்ம ஹீரோட அம்மா ஆச்சரியப்படுதாங்க. எக்ஸாம்ல அவங்க பையனோட மார்க்ஸ்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு, அதை பத்தி தான் பேச வந்தேன் அப்படின்னு அவங்க சொல்லவும், மார்க்காங்க முக்கியம், என் பையன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா இருக்கான், அதுவே எனக்கு போதும் அப்படின்னு நம்ம ஹீரோட அம்மா சொல்றாங்க. சம்மர்ல கொடுத்த ஹோம்ஒர்க் முடிக்கலன்னு சொல்லவோ, இதை முடிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ காமிக்கிறான். கிளாஸ்ல ஒழுங்கா பில்ஸ் ரெடி பண்ண தெரியலன்னு சொல்லவோ, இதோ ரெடி பண்ணி வச்சிருக்கேன், இதுல வேணா ஒன்னு ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கல்டிவேஷன் இவனால ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ண முடியலன்னு சொல்லவும், ஆர்ட் ஆஃப் என்லைட்டட் இதை பெர்ஃபார்ம் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பென்சில் எரேசர்க்குலாம் உயிர் வர வைக்கிறான். எக்ஸாம்ல பாஸ் பண்றதுக்கு ஒன்னுக்கு உயிர் கொடுத்தாலே போதும், இது ரொம்ப அதிகம் அப்படின்னு அவங்க சொல்லவும், மத்ததெல்லாம் கொண்டுட்டு ஒரே ஒரு பேரை மட்டும் உயிரோட வச்சிருக்கோம். அந்த ஒரு பென்சில் எரேசர் பயப்படுது. இப்படியே போனா நம்ம பையனோட ஒரிஜினல் பவர் அவங்களுக்கு தெரிஞ்சிடும், சீக்கிரம் வாங்க சரி பண்ணுங்க, நான் உங்களை சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோட அம்மா சொல்லிட்டு இவ மிஸ் பான் கிட்ட போயிட்டு, எங்க வீடு ரொம்ப சூப்பரா இருக்கும், உங்களுக்கு சுத்தி காட்டவா அப்படின்னு சொல்லி சுத்தி காமிக்க கூப்பிடுறாங்க. ஃபிராகியோட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால அந்த டீமனால ட்ரேஸ் பண்ண முடியல, அவன் எப்படி இவ்வளவு பவர்ஃபுல்லா மாறினா அப்படின்னு இந்த டீமன் யோசிக்குது.
நம்ம ஹீரோவோட அந்த பழைய ஆம்லெட்டையே ஓட்டலான்னு முடிவு பண்றாங்க. இதுதான் எங்க வீட்டு கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா இப்ப வெளியே கூட்டிட்டு வந்தா, ஆமா அவங்க என்ன பண்றாங்கன்னு டீச்சர் கேக்குறாங்க. அது ஒண்ணும் இல்ல, அவங்க மசாஜ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோவோட அம்மா சமாளிக்கிறாங்க. ராகிலாம் மசாஜ் பண்ணுமா என்னன்னு டீச்சர் கேட்கவும், அட ஆமாங்க சரி வாங்க செகண்ட் ஃப்ளோரை பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோவோட அம்மா கூட்டிட்டு போறாங்க. இப்ப பழைய ஆம்லெட்டையே நம்ம ஹீரோக்கு ஓட்டவும் நம்ம ஹீரோ இப்ப நார்மல் ஆயிருதான். எனக்கு இல்லியூஷன்ஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றா. பார்த்தா உண்மையிலேயே வீட்டுல இருக்கிற எல்லா பொருளும் அசைஞ்சிட்டு இருக்கு. யாருமே இப்படி ஹோம் டூர்லாம் கூட்டிட்டு போய் காமிச்சதில்ல அப்படின்னு அவங்க டீச்சர் சொல்றாங்க. எங்க வீடு அப்படிதாங்க அப்படின்னு நம்ம ஹீரோவோட அம்மா கீழே வந்து பார்த்தா எல்லா பொருளும் அசைஞ்சுகிட்டு இருக்கு. உடனே டக்குனு அவங்க டீச்சரை பிடிச்சிட்டு உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், ரூமுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிடுறாங்க. அப்ப நீங்களே ஏதாச்சும் பண்ணி நிறுத்துங்க நம்ம ஹீரோ சொல்லவும், உன்னோட அதிகமான பவரை தடுக்கிற லெவலுக்குலாம் என்கிட்ட பவர் இல்ல, அது நீயே தான் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட அப்பா சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு டாகிய பாக்குறான். இப்ப டாகிய வந்துட்டு மிஷின் கன் மாதிரி எடுத்து ஒவ்வொரு பொருளையா ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்ப எல்லா பொருளுமே நார்மலாக ஆரம்பிக்குது. எல்லாத்தையும் ஷூட் பண்ண வேண்டியதான் அப்படின்னு நம்ம ஹீரோ ரெடி ஆகுறான். என் ஹஸ்பண்டும் சரி நானும் சரி அந்த லெவலுக்கு பெரிய கல்டிவேஷனல் பிராக்டிஷனர்ஸ் கிடையாது. வாங்கோட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் ரொம்பவே கம்மியா இருந்ததுனால சின்ன வயசுல இருந்து அவனுக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஆனா அவன் எப்படி எலைட் கிளாஸ் ரூம்ல செலக்ட் ஆனான்னு தெரியல. பட் ஆனா இப்ப அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க, அதுவே எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு நம்ம ஹீரோவோட அம்மா சொல்றாங்க. பார்த்தா வெளியே இவங்க ஷூட் பண்ணிட்டு இருக்கிறது தெரியுது. வாங்க இப்படி இருப்பான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட டீச்சர் கொஞ்சம் வருத்தப்படுறாங்க. வாங் அசையாத, உன்னோட அந்த சீல் பிரேக் ஆகிற கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோவோட அப்பா சொல்றாரு. இவ்வளவு நேரமா ஃப்ராகியோட பவர்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்கிறதுனால ஃப்ராகியோட பவர்ஸ் கம்மியாயிட்டு அந்த டீமன் ஃப்ராகியோட லொகேஷனை கண்டுபிடிச்சிருச்சு. அவ்வளவுதான் போச்சு, என் மாஸ்டர் இங்க வரப்போறன்னு செத்து அப்படின்னு சொல்லி ஃப்ராகி ரொம்பவும் பயந்துட்டு இருக்கு. இப்போ அந்த டீமன் டைரக்டா டெலிபோர்ட் ஆகி அந்த ஃப்ராகி இருக்கிற நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு வந்துருது. அச்சோ வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஃப்ராகி அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருது. வாங் அசையாத அப்படின்னு நம்ம ஹீரோவோட அப்பா சொல்றாரு. இப்போ அந்த டீமன் கதவை திறக்க வருது. ஹீரோவோட சீல அவங்க அப்பா எடுக்கிறாரு. நம்ம ஹீரோவோட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் ரிலீஸ் ஆகி அந்த டீமனை டைரக்டா போய் அட்டாக் பண்ணி அது ஒரு மலையவே எரிச்சு பெரிய ஓட்டையை கிரியேட் பண்ணுது. அச்சோ என்னாச்சு என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட அம்மாவும் டீச்சரும் ஓடி வருவோம். ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோவோட அப்பா சமாளிக்கிறாரு. மார்க்கை வச்சு ஒருத்தரோட கேரக்டரை டிசைட் பண்ணக்கூடாதுங்கிறத இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். வாங் இதுக்கப்புறம் நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் கிளம்புறாங்க. உனக்கு ஒரு நல்ல டீச்சர் கிடைச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோவோட அப்பா சொல்றாரு. ஆமா திடீர்னு நான் ஏன் வாங்கிட்டேன், ஒரு வழியா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி ஃப்ராகி எந்திரிச்சா. அந்த டீமனுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒரு சக்கர மாதிரியான இது அங்கே கிடக்குது. மாஸ்டர் செத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஃப்ராகி கத்துது. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே செம காமெடியா இருக்கும். ஆனா என்னால அந்த அளவுக்கு காமெடியோட எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, அது எனக்கே தெரியுது. நம்ம ஹீரோவோட அந்த ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் ரிலீஸ் ஆகும்போது அட்டாக் ஆன அந்த ஒரு டீமன் இம்மார்டல் அப்படிங்கிறதுனால அது அவ்வளோ ஈஸியில இறந்து போயிடாது. அண்ட் அந்த டீமன் ரொம்பவே இன்டெலிஜென்ட், அதே நேரத்துல பல மில்லியன் இயர்ஸா வாழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஃப்ராகி சொல்லியிருக்கோம். அந்த டீமன் என்னாச்சு அப்படிங்கறது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் தான் ஸ்டோரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா போக ஆரம்பிக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.